மக்களே உங்களோட பட்ஜெட் ஆன் ரோட் வந்து ஒரு 10 லேக்ஸ்க்குள்ள இருக்கு. நான் நல்ல ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். சேஃப்டியா இருக்கணும், ரிலையபிளா இருக்கணும், ஃபீச்சர்ஸும் வந்து சஃபிஷியன்ட்டா இருக்கணும். அதே மாரி மைலேஜும் குடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கான கார தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க பார்ப்போம். சேஃப்டி ரீதியா பார்க்குறப்ப இந்த பர்ட்டிகுலர் மாடல் 5த் ஜெனரேஷன் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணியிருக்காங்க. 970 கிலோகிராம் அப்படின்றது கர்வ் வெயிட்டா இருக்கு. ஸ்ட்ரக்சரலா நல்லா தாங்க இருக்கு. பாரத் NCAPல 4 ஸ்டார் NCAP ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபீச்சர்ஸ் ரீதியா பார்க்குறோம் அப்படின்னா, எக்ஸ்டீரியர்ல நமக்கு ஒரு ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் குடுத்திருக்காங்க. ஒரு 15 இன்ச் டயர், ஸ்டீல் வீல்ஸா தான் போயிருக்காங்க. வீல் கப்ஸோட கிடைக்குது. உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்கும். பட் ஃபோல்டபிள் மிரர் அப்படின்றது இங்க மிஸ் அவுட் தான். 318 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்குது. ஸோ தாராளமா நீங்க ஒரு ஃபேமிலியோட டிராவல் பண்றீங்கன்னா அதுக்கான லக்கேஜஸ்லாம் இங்க வச்சுக்க முடியும். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் 3 அடல்ட் உட்கார முடியுமான்னு கேட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். பட் 2 அடல்ட் ஒரு குழந்தை அப்படின்றது தாராளமான ஸ்பேசிங் இருக்கும். அண்டர் தை சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்டா பண்ணிருக்காங்க. ஹெட் ரூமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5.7 அடி இருக்கிறீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கலாம். 6 அடி தாண்டும் போது தான் கொஞ்சம் இடையூறா இருக்கும். என்ன ரூம் பொறுத்த வரைக்கும் கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டார்க்கரான ஒரு தீம் தான் உள்ள ஃபாலோ பண்ணிருக்காங்க. இங்க ரியர் ஏசி வென்ட் அப்படின்றது மிஸ் அவுட்ங்க. இந்த மாடல்லே 7 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் உங்களுக்கு வந்து வயர்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்திருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸோட கிடைக்குதுங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அப்படின்றது இந்த மாடல்லே கிடைச்சிருதுங்க. என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் அப்படின்றது கிடைக்குதுங்க. உங்களுக்கு ரியல் டைம்ல ஒரு 16 அப்படின்றது சிட்டி பிளஸ் ஹைவே ஆவரேஜா உங்களுக்கு மைலேஜ் அப்படின்றது எடுத்து கொடுக்கும். பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லீனியர் சர்ஜா தான் இருக்கும். பட் இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ஜின் அப்படின்ற மாதிரி இந்த K12N அப்படின்றத குறிப்பிடலாம். இது போக இந்த பர்టిక్యులர் மாடல்ல மேஜர் மிஸ் அவுட்னு பார்த்தா க்ரூஸ் கண்ட்ரோலுங்க. அதையுமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். கோட் பிரேக் பண்ணாம உங்களுக்கு இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கப்ளர் டு கப்ளர் ஃபிட்மெண்டாவே கிடைக்குது. நிறைய பேர் கேட்கறது சிஎன்ஜி ஆட் பண்ண முடியுமா ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் இப்போ பண்ண முடியுங்க. ஆர்டிஓ அப்ரூவல் இருக்குது. இந்த மாடல் ஆக்சுவலா வந்து டியூவல் சிஎன்ஜி சிலிண்டர்ஸ் போட்டிருக்காங்க. அதை நீங்க பார்க்கும்போது தெரியும். ஸோ ஐ ஹோப் இந்த பர்టిక్యులர் மாடல் 8.6 லேக்ஸ்க்கு ஒர்த்தா இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதோட டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. செக் அவுட் பண்ணுங்க.